இஸ்ரேல் பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தன்யாகு ஒரு போர் குற்றவாளியாகும். பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த அந்த போர் குற்றம் அவனின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனை கைது செய்வதற்கு விரைவில் உலக நீதிமன்றம் வாரண்டை வெளியிடக்கூடிய நிலையில் இருக்குகின்ற பொழுது அவன் தற்போது அமெரிக்காவிற்கு வந்திருக்கிறான். ஒடுக்கப்பட்டவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து அழித்து வரக்கூடிய அவனுடைய அமெரிக்க வருகை அமெரிக்கர்களால் எதிர்க்கப்படுகிறது. அமெரிக்க அரசு அவனை வரவேற்றதையும் அவனை அமெரிக்க காங்கிரஸில் பேசுவதற்கு அழைப்பதையும் மிகப்பெரிய குறையாக அமெரிக்க மக்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவினுடைய சுயேட்சையாக இயங்கும் செனட்டர்களில் ஒருவரான பெர்னி சாண்டர் அவர்கள் இது பற்றி சொல்லுகின்ற பொழுது, அமெரிக்க காங்கிரஸில் ஒரு போர் கிரிமினலை, ஒரு வார் கிரிமினலை பேச அழைப்பதென்பது அமெரிக்க வரலாற்றில் நீங்காத ஒரு குறையாக அமைந்து விடுகிறது. அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இழுக்காக அது அமைந்து விடுகிறது. அந்த நெத்தன்யாகு அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு முன்னால் அமெரிக்கர்கள் திரண்டு அவனுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் வீடியோ விளக்குகிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவாக உலகம் நிற்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா நெத்தன்யாவுக்கு ஆதரவாக இருப்பது கண்டனத்துக்குரியதென்று அமெரிக்க மக்களே கண்டித்து வருகின்றனர்.